சார் வணக்கம். வணக்கம் கப்ரியல். சார், இப்போ மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. ரொம்ப டைட்டான ஒரு ரேஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். குறிப்பாக இந்த போல் பண்டிட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ஸை கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு சூழல் தான் கிரவுண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் டஃப்பான ஒரு ஜாப் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? என்ன சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க கிரவுண்டில்? மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் வந்து இப்போ செஃபாலஜிஸ்ட்டுங்களுக்கு, தேர்தல் விற்பனர்களுக்கு ஒரு நைட்மேர் சுச்சுவேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து உடஞ்சி கிடக்கு. சிவசேனாவும் உடஞ்சிருக்கு, சரத்பவாரோட என்சிபியும் உடஞ்சிருக்கு. காங்கிரஸ் பலவீனமான நிலைமையில் இருக்குது. பட் பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் இன்ட்ரெஸ்டிங்லி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கு. 13 எம்பி சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்கு. பிஜேபி ஃப்ளட்ஜிலிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளட்ஜிலிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க 105 சீட் லாஸ்ட் டைம் ஜெயித்தாங்க. இந்த தடவை ஆனால் டெப்டி சிஎம்மாக தான் இருக்கு, 2 வருஷமாக இருக்காங்க. முதல்ல சிஎம்மாக 3 நாள் இருந்துட்டு அப்புறம் ஃபட்னாவிஸ் விலகினார். அப்புறம் 3 வருஷம் பொறுத்து உடச்சி எடுக்கும்போது ஃபட்னாவிஸை வந்து டெப்டி சிஎம் ஆக்கிட்டு சிஎம்மாக ரெனகேடுன்னு சொல்லக்கூடிய ஓடகாலி சிவசேனாலேருந்து வெளியில் வந்த ஏக்நாத் ஷிண்டேவை தான் சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஸோ 4 மேஜர் பிளேயர்ஸ். இதில் பிஜேபி கிட்ட வந்து உடஞ்ச சிவசேனா, உடஞ்ச என்சிபி, காங்கிரஸ் என்சிபி, ஒரிஜினல் என்சிபி அண்டு இவர் உத்தவ் தாக்கரே. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி எலெக்ஷன் கமிஷன் உடஞ்சவங்கள தான், வெளியில் போனவங்க பிரேக்அவே குரூப்ஸை தான் ஒரிஜினலாக போத் என்சிபி அண்ட் சிவசேனாவை அங்கீகரிச்சிருக்காங்க. சரத்பவாரோட கட்சியே வந்து ஸ்பிளிண்டடாக போயிடுச்சு. அதுவே வந்து அவரை விட்டு வெளியில் போனவங்க தான் ஆக்சுவல் ஃபேக்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யார் பக்கம் நிற்கிறான்றதே கணிப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி ஃபேக்டர் ஒர்க் பண்ணலை. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 48 சீட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டின்ஜென்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் யூபி 80 சீட் யூபி, நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா 48. அங்கே பார்த்தீங்கன்னா 31 சீட் இவங்க அலைன்ஸ் மகா விகாஸ் அகாதின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே, சிவசேனா 31 சீட் அடிச்சிட்டாங்க. அவங்க பிஜேபி அவங்க மற்றவங்கெல்லாம் சேர்ந்து அண்ட் அதர்ஸ் சேர்ந்து 17 சீட் அடிச்சிருக்காங்க. ஸோ இதை கணிப்பது கடினம். இன்னொன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் எலெக்ஷனில் 19 வந்து பிஜேபி 105, சிவசேனா 56, என்சிபி 54, காங்கிரஸ் 44 இருந்தது. மேண்டேட் வாஸ் கிளியர்லி ஃபார் பிஜேபி சிவசேனா அலைன்ஸ். ஆனால் இவருக்கு சீட்டு கொடுக்காத முதல் 3 நாளில் பிஜேபி உக்காந்துது. அப்புறம் கவர்மெண்ட்டு அது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அது செல்லுபடி ஆகுதுன்னு சொன்னோன்னே உத்தவ் தாக்கரே தலைமையில் காங்கிரஸும் என்சிபியும் சிவசேனா எதிராக போட்டிட்டவங்களுக்கு 3 வருஷம் உட்காந்துருந்தாங்க. 3 வருஷம் முடிஞ்சோடனே சிவசேனாவை பிஜேபி உடைச்சிது. 56ல் 41 பேர் வெளியில் போனோம் அவர்கிட்ட. இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு சீட் எம்எல்ஏ இருந்தால் கூட 41 எம்எல்ஏ இருக்க அருணாச்சல் பிரதேசில் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிற பிஜேபி செகண்ட் ஃபீல்டில் ஆரம்பிச்சுது. அதாவது 105 பேர் இருக்க பிஜேபிக்கு டெப்டி சிஎம், 41 பேர் எம்எல்ஏ இருக்கிற சிவசேனாவுக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் வாஸ் ஃபோர்ஸ் டு பிகம் அ டெப்டி சிஎம். அதுக்கு முன்னால் 5 வருஷம் சிஎம்மாக இருந்தார் அவர். அதுக்கு என்ன காரணம்னா, தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து இஸ் கன்சிடர்ட் டு பி அ மோடிஸ் கண்டெண்டர். அவர் அங்கே வளர்ந்தாருன்னா, அது மகாராஷ்டிரா இஸ் த ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. ஒரு ரிச்சஸ்ட் ஸ்டேட்டில் ஒருத்தன் சிஎம் ஆனான்னா அடுத்து தனக்கு ஆப்பு வைப்பான்றது மோடிக்கு தெரியும். ஏன்னா குஜராத்தில் இவர் சிஎம் ஆனதால் தான் அத்வானியும் வாஜ்பாயும் ஓரம் கட்டிட்டு வர முடிஞ்சுது. தான் அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கு என்ன செஞ்சோமோ அதை தனக்கு செய்கிறதுக்கு மற்றவங்க வருவாங்கிறது நம்மளோட அவருக்கு நல்லா தெரியும். பாம்பின் கால் பாம்பரியும். அதனால் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து மோர் தேன் 41 சிவசேனா, அதை விட கிட்டத்தட்ட ஓவர் 220% இருக்கக்கூடிய 105 இருக்கக்கூடிய பிஜேபி டெப்டி சிஎம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் கண்ட்ரோல் எல்லாம் வந்து இவர்கிட்ட தான், உத்தவ் ஃபட்னாவிஸ் கிட்ட தான் இருந்தது. ஹோம் எல்லாம் ஃபட்னாவிஸ் கிட்ட தான் இருந்தது. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்ரி திங் இஸ் வெரி, ஆங்கிலத்தில் இட்ஸ் வெரி டைசி, வெரி மச் டைசிமா. அதாவது மோடியை வந்து நல்லா புரிஞ்சவங்களுக்கு, 10 ஆண்டுகளில் மோடியை நல்லா புரிஞ்சவங்களுக்கு, எ பர்சன் லைக் மோடி பவருக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய, எந்த காம்ப்ரமைஸும் போகக்கூடிய, இந்தியாவோட எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அன்லீஷ் பண்ணக்கூடிய ஒரு லீடர், இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டில் அவங்களுக்கு மேண்டேட்டும் இருக்குது. த மேண்டேட் இஸ் ஃபார் பிஜேபி அண்ட் சிவசேனா. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபிங்க, 105 அவுட் ஆஃப் 288. அண்ட் சிவசேனாவோட சேர்த்தா 56, சிவசேனா சேர்த்தா 161. தே காட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஆனால் அவங்க தேவர் ஃபோர்ஸ் டு சிட் இன் தி பிஜேபி சாட் இன் தி அப்போசிஷன் 3 வருஷம். அதுக்கு பிறகு வரும்போது சிஎம் ஆகல, டெப்டி சிஎம் ஆகிற. ஸோ இந்த டைனமிக்ஸோடு தான் நம்ம மகாராஷ்டிரா பாலிட்டிக்ஸை பார்க்கணும். ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு போகிறாங்க.
அந்த 3 வருஷம் இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா, இந்த 2 வருஷம் இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? ஸோ இட்ஸ் கால்டு டியூவல் ஆன்டி இன்கம்பன்சி. 2 பேருமே ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒருத்தன் 3 வருஷம் இந்த ஃபேஸ் பண்ணுறான், ஒருத்தன் இப்போ இருக்கிற 2 வருஷத்தை ஃபேஸ் பண்ணுறான். ஸோ இட்ஸ் அ வெரி பெக்யூலியர் சுச்சுவேஷன். ஐ டோன்ட் திங்க் எனிவேர் இன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு இப்படி ஒரு சுச்சுவேஷன், அதாவது 5 years ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரூல் பண்ணிவிட்டு த கவர்மெண்ட் வாஸ் நாட் அபார்ட்டட், 5 வருஷத்துக்குள்ளே கவர்மெண்ட்டை கவுக்கல, ஃபுல் 5 years ரூல் பண்ணிட்டு தான் டென்யூர் முடிஞ்சு தான் மக்கள்கிட்ட போகிறாங்க. அப்போசிஷன் முதல் 3 வருஷம் இருந்தால், இப்போ இருக்கவன் கடைசி 2 வருஷம் இருக்கான் போது 2 பேருமே வந்து ஃபயரிங் லைனில் தான் இருப்பாங்க ஆன்டி இன்கம்பன்சி. அதாவது மக்களே கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி 2 சைடுமே போகும். 2 சைடுமே போகும். ரெண்டாவது எது ஒரிஜினல் என்சிபி, எது ஒரிஜினல் சிவசேனா, இந்த விஷயமும் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கு. எஸ். ஸோ யாருக்கு ஓட்டு போடுறதுன்றது அவங்க மக்களுக்கே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ என்னன்னா, பரவலாக நம்பப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 24 எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் ஒரிஜினல் சிவசேனா யாரு, ஒரிஜினல் என்சிபி யாருன்றதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இப்போ சிவசேனாவோட கேஸை பார்க்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. இப்போ ஏக்நாத் ஷிண்டே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இவர் உதவ் ஃபேக்ஷனும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தா ஈக்குவலாக அவங்க ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரிஜினல் சிவசேனா யார் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. 2 பேருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் இப்போ அஜித் பவாரை பொறுத்தளவில் கொஞ்சம் பலவீனப்பட்ட மாதிரி இருக்கு. 24ல் ஒரு சீட் தான் அவரோட ஃபேக்ஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித் பவார் கேஸை எடுக்கும்போது மேபி அப்போ சரத்பவார் ஃபேக்ஷன் தான் ஒரிஜினல் என்சிபின்னு எடுத்துக்கலாமா, அவங்க பக்கம் எல்லாம் போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது அஜித் பவார் வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஃபேக்ஷன். சரத்பவார் வந்து 8 சீட்டா 7 சீட் நினைக்கிறேன். 8 சீட்டுன்றது குவைட் குட் நம்பர் உங்களுக்கு வந்து. ஸோ பட் இது இப்போ அசம்பிளியில் எப்படி ஃபேன் அவுட் ஆகும் நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டு. சிவசேனா உடஞ்சது, என்சிபியும் உடஞ்சது. பட் என்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்ட்டி ஸ்டிக்ஸ் வித் சரத்பவார், இஸ் அ டவரிங் ஃபிகர். பட் சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டே ஈக்குவலாக டஃப் ஃபைட்டு கொடுத்துட்ருக்காரு உத்தவ் தாக்கரேக்கு. இப்போ மட்டும் அவர் அதிகமாக ஜெயிச்சிட்டாரு, ஷிண்டே ஃபேக்ஷன் அதிகமாக ஜெயிச்சு உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் கம்மியாக ஜெயிச்சுன்னா ஐ திங்க் உத்தவ் இஸ் ஃபினிஷ்ட். ஏன்னா ஆல்ரெடி ஃபிகர், பார்ட்டியோட சிம்பிள், நேம் எல்லாம் வந்து ஷிண்டேக்கு தான் வந்திருக்குது, உத்தவுக்கு போல. ஷரத்துக்கும் அதே தான் நிலைமை. பட் ஷரத்துக்கிட்ட 8 MPs இருக்காங்க, இவங்ககிட்ட இல்லை அது. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டேக்ஸ் ஆர் மோர் ஹை ஃபார் உத்தவ் தாக்கரே. அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து ஹிந்து முஸ்லீம் கார்டை வந்து பிஜேபி ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவர் போய் அங்கே யோகி ஆதித்யநாத் யூபி சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகன் பத்தேங்கே தோ கத்தேங்கே அப்படின்னு. பத்தேங்கே தோ கத்தேங்கன்னா டிவைடட் வி ஃபால், ஏக் ஹே சேஃப் ஹே, ஏக் ஹே சேஃப் ஹே, ஒன்றா இருந்தால் சேஃப். இது 2மே யாரை குறிக்குதுன்னா இண்டூஸை குறிக்குது. ஆனால் அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி சொல்லலை, நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறோம், ஒன்றுபட்டால் உண்டுவல் நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வுன்றது எப்படி எல்லாரையும் குறிக்குதோ அந்த மாதிரி. பட் திஸ் அ கம்யூனல் லாங்குவேஜ். பத்தேங்க தோ கத்தேங்கன்றது வந்து டிவைடட் வி ஃபால்ன்றது நீ யாரை பார்த்து சொல்கிறேன்னா ஹிந்துஸை பார்த்து சொல்கிறேன், ஹிந்து கன்சால்டேஷனுக்கு சொல்கிறேன். அஜித் பவார் அதை எதிர்க்கிறார். யார்? பிஜேபி, அஜித் பவார் என்சிபி, ஷிண்டே சிவசேனா அலையன்ஸ் தான் அங்கே நிற்குது. யோகியோட இந்த கேம்பெயினை மகாராஷ்டிராவில், பாம்பேலெல்லாம் இந்த கேம்பெயினை வந்து அஜித் பவார் எதிர்க்கிறார். இங்கே கம்யூனல் லாங்குவேஜை நீ பேசாத, ஆனால் அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்லை. மோடியே வந்து பேசுகிறார், இன்னும் வரும் நாட்கள் அதிகமாக பேசுவார். ஏன்னா இன்றைக்கி ஜார்க்கண்டில் எலெக்ஷனு 2 ஃபேஸ், இன்றைக்கும் அடுத்த 20ஆம் தேதி, அடுத்த புதன்கிழமையும் இன்னும் 5 நாள் இருக்குது கேம்பெயினுக்கு. கரெக்டாக 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மோடி இன்னும் 3-4 மீட்டிங்கில் பேச போகிறார். ஸோ இது அவங்க வந்து மோடியோட ரொம்ப ஃபேமஸானது ஏக் ஹே சேஃப் ஹே. அமித்ஷா வந்து பத்தேங்க தோ கத்தேங்க, அப்புறம் வந்து நாங்கள் வந்தோன்னா வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு வந்து தடை போடுவோம், இப்படியெல்லாம் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட டைம் டெஸ்டட் எஃபர்ட் ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் வந்து 20% முஸ்லீம் ஓட் பேங்க் இஸ் 20% மகாராஷ்டிராவில். ஸோ பாம்பேயில் வந்து இன்னும் கூடவே இருக்கும் அது வந்து ஆக்சுவலி. ஸோ மகாராஷ்டிரா பாப்புலேஷனில் 20% இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு சேட்லி 2 சைட்லையுமே வந்து முஸ்லீம் கேண்டிடேட்ஸை பெரிய அளவில் நிறுத்தலை, கிட்டத்தட்ட நிறுத்தலைன்னு சொல்லலாம். பிஜேபி அலையன்ஸில் சுத்தமாக நிறுத்தலை. காங்கிரஸ் என்சிபி அலையன்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக நிறுத்தியிருக்காங்க. ரொம்ப கம்மியான விரல் விட்டு என்ன முடியும். ஆஸ் யூஷுவல் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் வந்து
கணிசமான அளவு இந்த எலெக்ஷனில் 2 பார்ட்டிஸுமே கொடுக்கல. அது வந்து மேலும் மேலும் அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்ன கையில் எடுக்கிறாங்கன்னா, MVA வந்து மகா விகாஸ் அகாதி, காங்கிரஸ் NCP சிவசேனா அலையன்ஸ், உத்தவ் அலையன்ஸ் வந்து காஸ்ட்டை கையில் எடுக்கிறாங்க. சுருக்கமாக சொல்கிறதுனா பிஜேபி ஹிந்துத்துவாவை கையில் எடுக்குது. ஜார்க்கண்ட் அண்டு மகாராஷ்டிரா ரெண்டுலேயுமே. இன்றைக்கி ஜார்க்கண்ட்லேயும் எலெக்ஷன், மகாராஷ்டிராவில் அடுத்த வாரம் 20ஆம் தேதி எலெக்ஷன். ஜார்க்கண்டில் 2 ஃபேஸ், மகாராஷ்டிராவில் 1 ஃபேஸ். ஹிந்துத்வா வர்சஸ் காஸ்ட்னு போகுது இப்போ. மகாராஷ்டிராவில் இன்னொரு முக்கியமான விஷயம் மராத்தா ரிசர்வேஷன். உங்களுக்கு தெரியும், மராத்தாஸ்க்கான ரிசர்வேஷன் வந்து பெரிய அளவில் கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அதை வந்து கொடுத்தது ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ரைக் டவுன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ அதுவும் வந்து ஒரு பெரிய சிக்கலாக உருவாகிட்டு இருக்குது. பிஜேபி ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நான் மராத்தாஸ், ஓபிசிஸ் அண்ட் அதர்ஸ், தலித்ஸை வந்து கன்சல்டேட் பண்ணுறாங்க. அப்படி தான் ஹரியானாவில் வந்து ஜாட்ஸுக்கு காங்கிரஸ் ஜாட்ஸை சப்போர்ட் பண்ணும்போது நான் ஜாட்ஸை கன்சல்டேட் பண்ணாங்க. திஸ் மேன் அமித்ஷா வந்து இஸ் ஷ்ரூடு பிளேயர். அதில் அதாவது இந்த சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ஒரு ஜாதியை இன்னொரு ஜாதிக்கு எதிராக திருப்புறது, எந்தெந்த ஜாதியோடு சேர்ந்தால் டாமினண்ட் ஜாதியை காலி பண்ணுறது, அல்லது டாமினண்ட் ஜாதியிலேயே சேர்ந்து மற்ற குட்டி ஜாதிங்களெல்லாம் காலி பண்ணுறது, மோஸ்ட்லி வந்து டாமினண்ட் கம்யூனிட்டிஸை மற்றவங்கள எல்லாரோடையும் ஒன்று சேர்த்து அடிக்கிறது. ஹரியானாவில் ஜாட்ஸுக்கு என்ன பண்ணாங்களோ பிஜேபி, இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மராத்தாஸ்க்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. somebody has written, அதாவது நான் மராத்தா ஆஸ்பிரேஷனல் கிளாஸ் ஃபவுண்ட் அகாமடேட்டிவ் ஸ்பேஸ் இன் ரைட் விங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் மகாராஷ்டிரா. அதாவது மராத்தா கம்யூனிட்டியை சாராத பிசி கன்சால்டேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கான வாய்ஸாக அகாமடேட்டிவ் வாய்ஸாக ரைட் விங் பார்ட்டிஸ் எஸ்பெஷலி பிஜேபி வந்துகிட்டு இருக்குது. ரைட் விங் பார்ட்டிஸ் பிஜேபி அண்டு ஷிண்டே சிவசேனா. இந்த பாலிடிக்ஸ் வந்து ஷிண்டேவை அஃபெக்ட் பண்ணாதா? ஏன்னா ஐடியலி அவர் வந்து ஒரு மராத்தா நேஷனலிஸ்ட் குரூப்பை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. ஸோ ஷிண்டேவை அஃபெக்ட் பண்ணாதா பிஜேபி இந்த போக்கு? இல்லை, அதுதான் அது வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சால்டேஷன் அதிகமாக ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவரோட இது வந்து மராத்தா ப்ரைடு அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த மராத்தா ப்ரைடு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் போகுது. பட் இந்த 2 வருஷம் பவரில் இருந்ததால் வந்து இவருக்கு மற்ற கம்யூனிட்டிஸ் ஓட்டெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு? ஷிண்டேக்கு. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் உண்மை. பட் ஓவரால் கிளைமேட் வந்து பிஜேபி டிசைட் பண்ணுறது தான் ஓவரால் கிளைமேட். அந்த இதில் வந்து வரும்பொழுது மராத்தாஸ் நான் மராத்தாஸுக்கான ஒரு களமாக வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து அங்கே டெவலப் ஆகிடுது. விச் இஸ் அ ஷ்ரூட் மூவ். இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கை வந்து அவங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு தோற்றுது பிஜேபிக்கு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பல மாநிலங்களில் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் இந்தியாவில் கூட வந்து ஒரு இஷ்யூ வந்து இப்போ த மராத்தாஸ் மை ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரீட்டைன் த சோஷியோ பொலிட்டிக்கல் டாமினேஷன் அப்படின்னு. அதாவது வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு வந்து இஃப் த மகாயுத்தி வின்ஸ், அதாவது பிஜேபி அலையன்ஸ் வின்ஸ் த கம்மிங் எலெக்ஷன்ஸ் மகாராஷ்டிரா and BJP gets more seats, a non-Maratha leader could become the chief minister. BJP non-Maratha leader with the CM avla, thus challenging the historical hegemony of Maratha elite. ஸோ இந்த கார்டு அங்கே ரொம்ப பெரிய அளவில் யூஸ் பண்ண. ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியது, அண்ட் யூ ஷுட் நாட் கிளாஸ் ஓவர் இட், நீங்கள் அதை ஒதுக்கி தள்ள முடியாததுன்னா இந்த பிஜேபியோட அஃப்கோர்ஸ் அமித்ஷா மோடி அவங்க தான் சூத்திரதாரி, எஸ்பெஷலி அமித்ஷா who's the foot soldier. இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுறாங்க. பல மாநிலங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிக்க முடியாத சில மாநிலங்களில் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் முடியல, பெங்காலில் முடியல, மற்ற இடங்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து அவங்க ஜெயிச்சு ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட் அண்டு சென்ட்ரல் இந்தியாவில் வந்து அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா அங்கே ஜெயிச்சுக்கிட்டே தான் வராங்க. அந்த காஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் யாருமே ஹரியானா எலெக்ஷன்ஸ் இப்படி ரிசல்ட்ஸ் போகும்னு நினைக்கல. ஏன்னா 10ல் 5 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சுது. எல்லாரும் காங்கிரஸ் வின். அங்கே எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் உங்களுக்கு தெரியும், எல்லா எக்ஸிட் போல்ஸுமே ப்ரெடிக்டட் அ ஹியூஜ் வின் ஃபார் காங்கிரஸ். அங்கே அந்த ரொம்ப அழகாக அவங்க வந்து அழகாக இந்த சென்ஸ் வித்தின் கோட் ஜாட்ஸுக்கு எதிராக நான் ஜாட்ஸை கன்சல்டேட் பண்ணாங்க. தென் நவ் த சேம் திங் ஹேப்பனிங் இன் மகாராஷ்டிரா. மராத்தாஸ்க்கு நான் மராத்தாஸை வந்து கன்சல்டேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் பார்க்கும்போது மராத்தி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, பெரிய அளவில் பலவீனப்பட்ட மாதிரி தான் தெரியுது. நான் சொல்றது ரீஜனல் பார்ட்டிஸ், NCPயாக இருக்கலாம், சிவசேனாவாக இருக்கலாம். ஏன்னா ஒன்று அவங்க 2ஆக உடைக்கப்பட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக 2ஆக உடைச்சாலே அவங்க வீக் ஆவாங்க. ஸோ அவங்க வீக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா
கொஞ்சம் பார்ட்டிஸ் வந்து காங்கிரஸை சுற்றி ரிவால்வ் ஆகுறாங்க, மீதி பார்ட்டிஸ் வந்து பிஜேபி சுற்றி ரிவால்வ் ஆகுறாங்க. அங்கே இருக்கிற பாலிடிக்ஸே இப்போ காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு மாறிடுச்சு. முன்னாடி அப்படி கிடையாது. அங்கே மராத்தி பார்ட்டிஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அங்கே பொலிட்டிக்கல் நரேட்டிவே இப்போ மாறிடுச்சு. நேஷனல் பாலிடிக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக மகாராஷ்டிராவும் மாறிடுச்சு. ரீஜனல் பார்ட்டிஸோட அந்த ரோல் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கு. கரெக்ட், யுவர் ரைட். அது இப்போ அது அப்படி தான் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் இப்போ இந்த growth ஆஃப் ஹிந்து ஃபண்டமெண்டலிசம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் அங்கே இருக்குது. இன்னொன்று நம்ம பேச மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, த கன்சாலிடேஷன் கோஆர்டினேஷன் பிட்வீன் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ். இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோஆர்டினேஷன் வந்து பெரிய அளவில் இல்லை. ஃபஸ்ட்டு இல்லை மோடியோட 1.0 2.0ல் 2014 and 19 இருந்த கோஆர்டினேஷன் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இல்லை. ஓப்பனாகவே வந்து இவர் நட்டா, ஜேபி நட்டா வந்து வி ஹவ் க்ரோன் ஸோ வி டோன்ட் நீட் எனிபடி அப்படின்லாம் ஓப்பனாகவே பேசினார். ஆனால் அதே மாதிரி வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஆணவத்தால் தான் தோத்தாங்கன்னு ஆர்எஸ்எஸ் லீடர் மோகன் பகவத் பேசினார். நான் அதை வந்து இப்போ சரி பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் வந்து ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி புட்டப்ப யுனைடெட் ஃப்ரண்ட் ஃபார் மகாராஷ்டிரா பேட்டில். அது வந்து அந்த கோஆர்டினேஷன் வந்து இப்போ பெரிய அளவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் தெர் ஆர் ஓவர் 70,000 ஆர்எஸ்எஸ் ஃபுட் சோல்ஜர்ஸ் கிரவுண்டில் வந்து பிஜேபிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் புட் இன் பை த ஆர்எஸ்எஸ் இந்த எலெக்ஷனில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இல்லை. இப்போ வந்து நம்ம மகாராஷ்டிராவை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கு வாய்ஸ் குறைஞ்ச உடனேயே நான் தி ஸ்விங் இன்டு ஆக்ஷன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மோடி வந்து வராது போல் வந்த ஒரு மாமணி ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் மகாராஷ்டிராவில் நம்ம இந்த தடவை வந்து தோத்துட்டோன்னா சரத்பவார் காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே அலையன்ஸ் பவருக்கு வந்துன்னா we are finished. ஏன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டின்ஜென்ட். பொலிட்டிக்கலி மகாராஷ்டிராவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இன்னவே ஓவர் கண்ட்ரோல்ஸ் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் டு an extent கண்ட்ரோல் இந்தியாஸ் பாலிடிக்ஸ். ஏன்னா வந்து இந்தியாஸ் பிஸ்னஸ் கேபிட்டல் அது. அப்போ நம்ம கவர்மெண்ட்டை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க தே பரீடு தேர் டிஃப்ரென்சஸ். ரெண்டு பேருமே அவங்களுடைய டிஃப்ரென்சஸை குழி தோண்டி புதைச்சிட்டு தற்காலிகமாவது இப்போ ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய செய்திகள் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் அப்படின்றாங்க. அந்த கல்ஃபை வந்து இப்போ வந்து அவங்க வந்து it is said that the process of repairing the strains in electoral coordination between the RSS and the BJP and preparing together for the grand Maharashtra battle started within months of the Lok Sabha polls. மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே அடுத்த சில மாதங்களே அவங்க உஷாராயிட்டாங்க. நம்ம இதை விட்டுட்டோம்னா நமக்குள்ளே வந்து மறுபடியும் பெரிய மகாராஷ்டிராவை நம்ம இந்த தடவை இழந்தோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கையை விட்டு போய்டும். ஏன்னா எலக்ட்ரல் சைக்கிளில் வந்து மகாராஷ்டிராவும் லோக்சபா எலெக்ஷன் ஒன்றா தான் வரும். ஜஸ்ட் 4 months தள்ளி வரும், 4-5 months தள்ளி. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்குது. இப்போ ஆனால் இப்போ ஒன்று என்ன சார், காங்கிரஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. போன லோக்சபா எலெக்ஷனில் அவங்க ஒரு சீட் வின் பண்ணாங்க. இப்போ 13 சீட், 24ல் 13 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம்னா பிக்கஸ்ட் பார்ட்டின்னு அவங்க தான். காங்கிரஸ் தான் இப்போ மகாராஷ்டிராவில் பிக்கஸ்ட் பார்ட்டி. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிராவில் அவங்க வீக்கான ஒரு பார்ட்டி. பட் இருந்தாலும் பிஜேபி பண்ண இந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, கட்சியை உடைச்சது, இந்த விஷயம்லாம் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டியை பெருசாக பெனிஃபிட் பண்ணியிருக்கு. பிஜேபியோட இந்த கட்சியோட உடைக்கும் நடவடிக்கைகள்லாம் காங்கிரஸ் பார்ட்டியை பெருசாக பலப்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி சுற்றி இப்போ அங்கே பொலிட்டிக்ஸ் ரிவால்வ் ஆகிற அளவுக்கு சூழல் மாறி இருக்கு. பட் என்னன்னா, இப்போ இந்த டைனமிக்ஸ் வந்து அசம்பிளியில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு அதுதான் இப்போ நீங்கள் சொன்னது அத்தனையும் கரெக்டு. பட் இது அசம்பிளியில் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா பார்லிமெண்ட்டில் பிஜேபி தோற்றதுக்கு ஒரு காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோஆர்டினேஷன் இல்லாததும் ஒரு காரணம். நவ் அவங்க தவறுகளை திருத்திக்க ஒரு விஷயம் வந்து திஸ் அப்போசிஷன் லர்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ். அவங்க வந்து எலக்ட்ரல் மிஷினரி, எலெக்ஷன் மிஷினரின்னு மோடி அமித்ஷாவை சொல்லுவாங்க. 24 மணி நேரம் 365 நாளும் ஏதாவது ஒரு எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சு மேசிவ் விக்ட்ரி வந்தால் அடுத்த ஒரு வாரத்தில் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கான ப்ரிப்பரேஷனுக்காக அக்ரெசிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் இது கால் எலெக்ஷன் மிஷினரி. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ப்ளஸ்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலெக்ஷன் மிஷினரின்றது அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ஐ மீன் அவங்களோட குணாம்சம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் தேர் சைக் ஒன் கேன் சே, அவங்க வந்து கோர்ஸ் கரெக்ஷனுக்கு எப்பயுமே தயாராக இருக்காங்க. ஒரு பெரிய டிஃபிட் வருதுன்னு போது கவலையப்படுறதில்ல. அடுத்த தடவை அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு மற்றவங்க யாருக்குமே இந்தியாவில் எந்த பொலிட்டிக்கல் ஃபார்மேஷனுக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ்க்கு இல்லாத ஒரு குணாம்சம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. தப்பு நடந்து போச்சுன்னா
சரி பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே தே புல்ட் அப் தர் சாக்ஸ். எல்லாரும் ஹரியானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிடும் போது தே வர் ஏபிள் டு த்ரோ ஐ சர்ப்ரைஸ். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில் வந்து சைலண்ட்டாக வந்து அது பெரிய டிஃபீட் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு பிக் ஃபிகர். காங்கிரஸுக்கு 13ன்றது வந்து பெரிய நம்பர். ஐ திங்க் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் 10, அங்கே 13. ஃபஸ்ட்டு அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்குது ஐ திங்க் மகாராஷ்டிரா தான். அதை வந்து கோர்ஸ் கரெக்ஷன் வந்து இமீடியட்டாக நடக்குது, வேரியஸ் மீட்டிங்ஸ் பிட்வீன் சங் அண்ட் பிஜேபி. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது பெரிய அளவில். அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க வந்து அதான் பத்தேங்க தோ கத்தேங்க ஏகே சேஃபே, இதெல்லாம் ஸ்லோகன்ஸை காயின் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. எதையுமே வந்து அவங்க வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறது இல்லை. 10 எலெக்ஷனில் ஜெயித்தாலும் 11வது எலெக்ஷன் போகும்போது அதை ஃப்ரெஷ்ஷாக தான் பார்க்குறாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தான் ஸ்டேட் பவர் கையில் இருக்குது, பணம் பயங்கரமான பணம் இருக்குது, நோபடி கேன் மேட்ச் பிஜேபி தீஸ் டேஸ். பட் ஸ்டில் அவங்க வந்து உங்களுக்கு வந்து எதையுமே வந்து தேர் நாட் லீவிங் எனி ஸ்டோன் அன்டர்ன்டுவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனும் வந்து ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான். கடந்த 3 மாதத்தில் 10 எலெக்ஷன் ஜெயிச்சிருந்து 4வது மாதம் 11வது எலெக்ஷன் வருதுன்னா அதுவும் ஒரு ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான். அந்த விதத்தில் வந்து இப்போ மகாராஷ்டிராவில் வந்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கோஆர்டினேஷன் கன்சல்டேஷன் பிட்வீன் பிஜேபி ஆர்எஸ்எஸ். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இல்லாதது இப்போ வந்திருக்குது. அண்ட் எவ்ரிபடி நோஸ் ஆர்எஸ்எஸோட ஒர்க் இல்லைன்னா பிஜேபியோட பல மாநிலங்களில் ஜெயிக்கவே முடியாது. அது 19 24 கோட்டை விட்டு ஆணவத்தில் கோட்டை விட்டாங்கன்னு மோகன் பகவத்தே சொன்னார். நவ் தே ரியலைஸ் நம்ம இதை விட்டுட்டோம்னா நமக்கு வாய்ப்பு இல்லைன்றதை அவங்க பார்க்குறாங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க கேப்ரியல், இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மோடி 1.0 2.0ல் இந்த தனி மெஜாரிட்டி இப்போ இல்லை. ஆனால் இந்த 5 மாதமாக மோடி எப்படி நடத்துகிறாருன்னா ஆஸ் தோ இஸ் ஹேவிங் ஃபுல் மெஜாரிட்டின்னு தான் அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அதை சைக்கலாஜிக்கலாக கன்சல்டேட் பண்ணணும்னா ஹரியானாவில் ஜெயிச்சது ஒரு பூஸ்ட்டு. மகாராஷ்டிராவில் மட்டும் அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபயர் ஒர்க்ஸ். அவங்க சொல்லக்கூடிய அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு, வக்ஃப் பில்லு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. அது நடக்குதோ இல்லையோ. அதாவது ஒரு விஷயம் 5 மாதமாக மோடியோட கவர்மெண்ட்டில் 3.0ல் இருக்க முக்கியமான ஒரு விஷயம், ஐ ஆம் நாட் வீக், ஐ ஆம் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் இன் தி பாஸ்ட் 2 டேர்ம்ஸ்ன்றதை நிரூபிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். வக்ஃப் பில் எல்லாம் அதுதான். அது தோக்கும் தெரிஞ்சும் போய் வந்துட்டு பட் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து சைக்கலாஜிக்கலாக மோடி வில் ஹேவ் அன் அப்பர் எட்ஜ். தோத்தாங்கன்னா மோடி வில் பி வல்னரபிள் விதின் த பிஜேபி. ஸோ இதில் 24 லோக்சபா எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ காங்கிரஸ் என்சிபி அலைன்ஸ்ன்றது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ். அது பட் காங்கிரஸ் சிவசேனா அலைன்ஸ் வந்து அது நேச்சுரல் அலைன்ஸ் கிடையாது. சிவசேனா 1980s இருந்தே அவங்க ஹிந்துத்வா அஜெண்டாவை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி ட்ரெடிஷ்னலாக அவங்க ஒரு செக்குலர் பார்ட்டி, இன்றைக்கும் அவங்க செக்குலர் பார்ட்டி தான். ஸோ இந்த 2 கட்சிகளோட அலைன்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு பொருந்தா கூட்டணி தான் இது. பட் ஒரு பொருந்தா கூட்டணியாக இருந்தும் இந்த கூட்டணி வந்து 24ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சிவசேனாவை பொறுத்தளவில் ட்ரெடிஷ்னலாக அவங்க காங்கிரஸை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க இன்றைக்கி காங்கிரஸோட சேர்ந்துருக்காங்க. அதே தான் காங்கிரஸுக்கும். காங்கிரஸ் வந்து மதவாத அரசியலுக்கு எதிராக சண்டை போட்டவங்க இன்றைக்கி அவங்களும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி இது ஒர்க் ஆச்சுன்னு தெரில. பட் 24ல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த அலைன்ஸ் அசம்பிளிலையும் ஒர்க் ஆகுமா? நீங்கள் கேட்குறது ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஆகும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி கரெக்டாக ஒர்க் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆகிடும். அது பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின் எனிமி பிஜேபின்றதில் ஆவரேஜ் காங்கிரஸ் கேடரும் உத்தவ் தாக்கரே சிவசேனா கேடரும் ஒன்றா தான் இருக்கான். அது பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கலாம். பட் த ஃபேக்ட் இஸ் அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஜெல் ஆகுது. ஆனால் இப்போ சிவசேனாவோட அது என்ன சொல்கிறது, அவங்களோட ஐடியாலஜி வந்து ஹிந்துத்துவா தான். அதுதான் லைஃபோட பல பேரடாக்ஸஸில் அதுவும் ஒன்று உங்களுக்கு வந்து. அதாவது இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஏங்க சரத் பவார், உத்தவ் தாக்கரே, ஷிண்டே பிரியறதுக்கு முன்னால் அந்த உத்தவ் தாக்கரே, காங்கிரஸு, சிபிஐ சிபிஎம் அவங்க ஒன்றா இருக்காங்க. சிபிஐ சிபிஎம் ஒரு எம்எல்ஏ அவங்களுக்கு, சிபிஎம்முக்கு ஒரு எம்எல்ஏ. இந்த உத்தவ் தாக்கரே 2019ல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது சிபிஎம் எம்எல்ஏ சப்போர்ட்ஸ் உத்தவ் தாக்கரே. இந்த கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் எங்கே போய் சொல்லுவீங்க? ஏன்னா பிஜேபி தான் மெயின் எனிமி, அமித்ஷா மோடி தான் மெயின் எனிமின்னும் போது சிவசேனாவே இவன் பக்கம் வருது இல்லை. நீங்கள் இன்றைக்கி சிவசேனா ஷிண்டேவை வந்து மோடி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார் இல்லைங்க 2022ல், ஃபட்னாவிஸ் ஆக வேணான்னு. உத்தவ் தாக்கரே ஆகிட்டு போயிருக்கலாம்ல. உத்தவ் தாக்கரே நீ சிஎம் போஸ்ட் கொடுக்காததால தான் வெளில போனார். இன்ஃபேக்ட் பிஜேபி சிவசேனா அலைன்ஸ் இஸ் நேச்சுரல் அலைன்ஸ், காங்கிரஸ் சிவசேனா இஸ் அன்நேச்சுரல் அலைன்ஸ்.
ஏன் வந்து பிஜேபி 105 சிவசேனா 56 இருந்து அந்த அலைன்ஸ் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாமல் காணதுக்கு என்ன காரணம்? யார் சிஎம்ன்ற பிரச்சனை. உத்தவ் தாக்கரே காம்ப்ரமைஸ் பண்ண மறுத்துட்டார், நான் தாண்டா சிஎம்ன்ட்டார். பிஜேபி அதுக்கு ஒத்துக்கல. அதனால தான் அவங்க போய் காங்கிரஸ் என்சிபியோட சேர்ந்தாங்க. 3 வருஷம் ஓட்டினாங்க. அதுக்கு பிறகு கட்சியை உடச்சு நீ தூக்குன. கட்சியை உடச்சு நீ தூக்குனிய, நீ ஷிண்டேவை தானே சிஎம் ஆக்குன. அதுக்கு நீ உத்தவ் தாக்கரே வாங்கிட்டு போயிருக்கலாமே. உத்தவ் தாக்கரே ஆயிருந்தீங்கன்னா காங்கிரஸுக்கு என்சிபிக்கு ஃபுட்டோலே வந்திருக்காது. இன்ஃபேக்ட் ஃபுட்பால் வரலன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி தோத்துருக்காது. இந்த காங்கிரஸ் வேற ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்க. காங்கிரஸ் இல்லை நீ ஸ்ட்ராங் ஆக்கிட்ட. மோடியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் பிஜேபி ஜெயித்தாலும் ஃபட்னாவிஸ் சிஎம் ஆகிறது கஷ்டம். ஏன்னா ஃபட்னாவிஸ் சிஎம் ஆனால் 29 வில் பி a challenger ஃபார் மோடி. ஆனால் இப்போ அதை நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா, இதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் ஃபட்னாவிஸை கண்ட்ரோலில் வச்சிருந்தாரு. ஏன்னா மோடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்போ மோடி அவர்களோட பவருமே கம்மியாக இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ மகாராஷ்டிராவில் நீங்கள் தோக்குறதை வந்து நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னா உங்களோட அந்த பெட்டி பாலிடிக்ஸ்லாம் உள்ள ப்ளே பண்ண முடியாது. அங்கே மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு என்ன நல்லதோ அதை தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபட்னாவிஸை நான் கவுண்டர் பண்ண போறேன், ஏன் நலனுக்காக நான் ஃபட்னாவிஸை கவுண்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மற்ற விஷயங்கள் நீங்க பண்ண முடியாதுல்ல. இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியாது. அதுதான் பார்க்கணும். இப்போ என்னென்ன இன்கேஸ் தே ஹாவ் அ கிளியர் மேண்டேட்னு வச்சுக்கோங்க, ஆர் சிம்பிள் மேண்டேட், தட் இஸ் மகாயுத்தி வந்து வின் பண்ணிடுது. பிஜேபிக்கு நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. ஷிண்டே விட பிஜேபிக்கு நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. அஜித் பவார் ஆஸ் யூஷுவல் அதோட கம்மியாக இருக்குது. பிஜேபிக்கு தான் அதிக நம்பர்ஸ் இருக்குது. அண்டு அவங்க அலைன்ஸுக்கும் வந்து ஒரு 10 சீட் கூட வந்துடுது. அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. யார் சிஎம்? ஏன்னா 2 பேருமே சிஎம்மை சொல்லலை, மகாயுத்தியும் சொல்லலை, மகா விகாஸ் ஆகாதியும் சொல்லலை. ஓகே, பிஜேபி அலையன்ஸ் ஜெயிக்குதுன்னா யார் சிஎம்? 2 பவர்ஃபுல் கண்டெண்டர், ஒன்று வந்து ஃபட்னாவிஸ், இன்னொன்று வந்து நிதின் கட்கரி. 2 பேர் வரதையும் மோடி விரும்ப மாட்டார். ஏன்னா 2 பேருமே பவர்ஃபுல் லீடர்ஸ். ஒன்ஸ் சிஎம் போஸ்ட்டில் உட்காந்துட்டாங்கன்னா யூ வில் ஹேவ் அன்பிரிடில்டு பவர்ஸ் வாங்க. அது மகாராஷ்டிரா மாதிரி ஸ்டேட்டில் வந்து thousands of crores will be at your disposal. 13 வருஷம் குஜராத்தில் கன்சால்டேட் பண்ணதால தான் மோடியால் வந்து அத்வானி அவ்வளோ சீக்கிரம் நகர்த்த முடிஞ்சுது. அதனால தான் அவர் எங்கேயுமே ஸ்ட்ராங் லீடர்ஸ் வரதை விரும்புறதில்ல. யோகி ஆதித்யநாத் யூபியில் இருந்தாலுமே யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு ஃபட்னாவிஸுக்கு இருக்க ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் கிடையாது. பிகாஸ் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஆர் ரிச் ஸ்டேட்ஸ். சிவராஜ் சிங் சௌஹான் பொலிட்டிக்கலாக கன்சல்டேட் ஆகிறான்னு தெரிஞ்சு தான் மத்திய பிரதேஷில் ஜெயிச்ச சவானை தூக்கி ஒரு சாதாரண எம்எல்ஏவாக வச்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சென்ட்ரலுக்கு மினிஸ்டராக தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா சவான் வாஸ் பிகமிங் எ சேலஞ்சர். ஸோ எல்லா இடத்துலையுமே சேலஞ்சஸ் வராமல் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கா பிஜேபி தலைமைக்கு? வெல், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூ காண்ட் அண்டர் எஸ்டிமேட் மோடி. அதில் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒரு 272 இருக்கும்போது, 282, 303 இருக்கும்போது பண்ணது 240 நீ பண்ண. அப்போ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ கேட்பாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், என்ன நடக்க போகுதுன்றது. அட் த சேம் டைம் யூ காண்ட் அண்டர் எஸ்டிமேட். ஏன்னா இது லைஃப் அண்ட் டெத்துங்க மோடிக்கு. அதுக்கு மகாராஷ்டிரா தோற்று அவனே இருந்துட்டு போகலாம். யார்? சரத்பவார் அண்டு காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டே இருந்துட்டு போகலாம். மோடியை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக உட்காந்து ஃபட்னாவிஸ் தனக்கு சேலஞ்சராக வராருன்னா சத்தியமாக மோடி அதை விரும்ப மாட்டார். பிகாஸ் இஸ் ஏம் இஸ் டெல்லி. 4th term பிஎம் ஆகிறது தான் அவர் விரும்புவாரே ஒழிய இங்கே ஃபட்னாவிஸ் ஜெயிச்சு பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக இங்கே ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சிஎம் வந்து அவன் தனக்கு சேலஞ்சராக வருது அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஸோ ஜெயிச்சாங்கன்னா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஹூ இஸ் கோயிங் டு பி தி சிஎம். அப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, யார் சிஎம் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக காங்கிரஸ் அலையன்ஸை பொறுத்தளவில் அங்கே இன்னும் கொஞ்சம் கூட அதிக பிரச்சனையை இந்த கேள்வி வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா உத்தவ் தாக்கரே யார் வந்தாலும் உத்தவ் தாக்கரே ஒத்துக்க மாட்டார். உத்தவ் தாக்கரே ஏற்கனவே நிரூபிச்சிட்டாரு, நான் சிஎம் ஆகிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் சொல்லிட்டாரு. உத்தவ் தாக்கரே வந்து சரத்பவாரை பற்றி நமக்கு தெரியும். அவர் சின்ன ஒரு கேப் கிடைச்சாலும் லாரி ஓட்டக்கூடிய அளவு கெப்பாசிட்டி உள்ளவர். அவங்க சைடில் பேசணும். நம்ம இவங்களை பற்றி பேசணும், அவங்களையும் இல்லை பேசணும். இப்போ எம்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா எக்ஸப்ட் உத்தவ் தாக்கரே, சிவசேனாக்கு சீட்டு கம்மியாக இருந்து காங்கிரஸுக்கு சீட்டு கூட இருந்தால் கூட உத்தவ் தாக்கரேவை தவிர யார் சிஎம் ஆகிறதையும் உத்தவ் தாக்கரே ஒத்துக்க மாட்டார். ஐ திங்க் ராகுல் காந்தியோட பெடிகிரியை பார்க்கும்போது, பிஹேவியரை பார்க்கும்போது ராகுல் காந்தி will accept உத்தவ் தாக்கரே as சிஎம். சரத்பவார் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உத்தவ் தாக்கரே அக்செப்ட் பண்ணுவாங்க. உத்தவ் தாக்கரேக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரத்பவார் அக்செப்ட் பண்ணுவார். அதை சரத்பவார் அக்செப்ட் பண்ணுவார். ஏன்னா பிஜேபி வராமல் இருக்கிறதுக்கு உத்தவ் தாக்கரே பண்ணுறது மூலமாக நம்ம கன்சல்டேட் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த 5 வருஷம் சேஃப்னு நினைக்கிறேன். இது பாருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிஜேபியை விட காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே ஷரத் அலையன்ஸுக்கு தான் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா இஃப் தே லூஸ், சரத்பவார் கட்சி இன்னமும் உடையும், உத்தவ் தாக்கரேயோட கட்சி இன்னமும் உடஞ்சி அந்த பக்கம் போகும். தே பிகம் 2 பேருமே காலி ஆவாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் தனியாக நிற்கும்.
அதனால் கையில் கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா அதை வச்சு கன்சல்டேட் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. சர்வைவல் நெசசிட்டி வந்து காங்கிரஸ் அலையன்ஸுக்கு தான் அதிகம், நாட் ஃபார் மகாயுத்தி பிஜேபி அலையன்ஸுக்கு. உத்தவ் தாக்கரே வச்சு 5 வருஷம் ஆண்டுட்டு போகிறாங்க, 3 வருஷம் அவர் கூட தானே இருந்தாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு மகா விகாஸ் ஆகாதிக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடச்சுன்னா தெர் ஒன்ட் பி அ ப்ராப்ளம் இன் செலக்டிங் த சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவங்களுக்கு உத்தவ் தாக்கரே தான் சேஃப் பெட்டு, அதுதான் நிற்க முடியும். ஆக்சுவலாக இப்போயே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்றாங்க, சொல்ல வேணான்னு வெயிட் பண்ணுறாங்கன்றாங்க. ஆக்சுவலி காங்கிரஸ் ஹஸ் அக்செப்டட், சரத் பவார் ஹஸ் அக்செப்டட். வேற கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சாங்க இல்லை ஸ்லிம் மெஜாரிட்டியில் ஜெயிச்சாங்கன்னா பிஜேபிக்குள்ளே இருக்க சன்னிங் தான் என்னென்னு பார்க்கணும். இன்னொரு தடவை ஏக்நாத் ஷிண்டே தூக்கி கொடுக்க வாய்ப்பு கிடையாது. பட் ஃபட்னாவிஸை பிஜேபி மோடி ஒத்துப்பாரான்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இப்போ இந்த மராத்தி ஓட்ஸ்லாம் கன்சாலிடேட் ஆகுதுன்னு வச்சுப்போம், அது அப்போ அட்வான்டேஜ் காங்கிரஸ் ப்ளஸ் தான்ல? தெரியல, ஆனால் ஐ டோன்ட் நோ, என்னால் அதை எப்படின்னு கேஜ் பண்ண முடியல. மராத்தா ஓட்ஸை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், நேட்டிவ்ஸோட ஓட்ஸ் நான் சொல்கிறேன். நேட்டிவ் ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆச்சுன்னா இப்போ பிஜேபி பண்ணிட்டு இருக்க, ஏன்னா இப்போ பிஜேபி ட்ரை பண்ணுறது என்னன்னா நான் மராத்தா ஓட்ஸ் கன்சாலிடேட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ இப்போ மராத்தா ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆச்சுன்னா இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்தால் அப்போ ஷிண்டேலாம் அடி வாங்குவாங்க. ஆனால் அது கன்சாலிடேட் ஆகுமான்றது தான் கொஸ்டின். த கொஸ்டின் இஸ் வெதர் இட் வில். ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட், பட் கன்சாலிடேட் ஆகலைன்னா என்ன ஆகுன்றதை தான் நம்ம பார்க்க வேண்டியது. எனவே இட்ஸ் அ வெரி நைட்மேர் சுச்சுவேஷன். ரொம்ப ப்ரிசைஸாக பேசுகிறேன்னா எந்த ஒரு செஃபாலஜிஸ்ட்டுக்குமே வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் வந்து நைட்மேர் சுச்சுவேஷன். யார் கூட போகிறான்னு யாருக்குமே தெரியல, ஜனங்க என்ன ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியல. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 2 பேருமே கேரிங் அ பேகேஜ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. அவனுக்கு 3 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, உனக்கு 2 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ பீப்புள் ஹவ் டு டிசைட். ஐ திங்க் அடுத்த 23ஆம் தேதி தெரிஞ்சிடும் நமக்கு வந்து. ரிசல்ட்ஸ் ஆர் ஆன் 23rd சாட்டர்டே ஈவினிங்லேருந்து எக்ஸிட் போல்ஸ் வரும். பட் எக்ஸிட் போல்ஸ் எலெக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்த்தோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லேயும் பார்த்தோம், ஹரியானாலையும் பார்த்தோம். ஸோ மகாராஷ்டிராவில் அது 20ஆம் தேதி எக்ஸிட் போல்ஸ் வச்சு எதுவும் பேச முடியாது. 23 ரிசல்ட்ஸ் தான் நமக்கு காலைல 12 மணிக்கு கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.